வணக்கம் நண்பர்களே. தினமும் காலையில நீங்க தலையை வாரும் பொழுது முடி கொத்து கொத்தா கொட்டுதா? இப்படியே விட்டா நம்ம தலை வழுக்கையா மாறிடுமே அப்படின்னு பயமா இருக்கா? கவலையே விடுங்க. உங்க தலை முடியை பாதுகாப்பதற்காக 3 டிப்ஸ் சொல்ல போறேன். இதுல 3வது டிப்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. முதலாவது, சுடுதண்ணி அதிகமா பயன்படுத்தாதீங்க குளிப்பதற்கு. ஏன் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னா, வேர்க்கால்கள் பலவீனமாகி முடி பயங்கரமா கொட்ட ஆரம்பிக்கும். அதனால எப்பவுமே சுடுதண்ணிய அடிக்கடி குளிக்கிறதுக்கு பயன்படுத்தாதீங்க. சாதாரண தண்ணி அல்லது மிதமான வெப்பம் கொண்ட தண்ணியை பயன்படுத்துங்க. 2வது டிப்ஸ், நீங்க தினமும் பயன்படுத்துற கெமிக்கல் கலந்த ஷாம்புக்கு குட் பை சொல்லுங்க. நீங்க தினமும் யூஸ் பண்ற இந்த ஷாம்பை திருப்பி பாருங்க. அதுல சல்பேட், பாராஃபின் இருக்கான்னு பாருங்க. இந்த 2மே அதிக வீரியமான கெமிக்கல். ஸோ இந்த கெமிக்கல் கலந்த ஷாம்புவை தினசரி குளிப்பதற்கு யூஸ் பண்ணாதீங்க. அதற்கு மாற்றாக சல்பேட் ஃப்ரீ ஷாம்புன்னு கேட்டு வாங்குங்க அல்லது பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா நம்ம பாரம்பரிய சீயக்காயை பயன்படுத்துங்க. சல்பேட் ஃப்ரீ ஷாம்பு யூஸ் பண்றது முடி கொட்டுறத மிக மிக தடுக்கும். 3வது விஷயம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம எவ்வளவுதான் தலைக்கு ஆயில், ஷாம்பு, தண்ணி அப்படின்னு சொல்லி பார்த்து எடுத்துக்கிட்டாலும் நம்ம உடம்புக்கு கொடுக்கின்ற ஊட்டச்சத்து மிக மிக முக்கியம். எப்பவுமே நம்ம உடம்புக்கு முடி நல்லா வளரணும் அப்படின்னா புரோட்டீன் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. அதனால தினசரி உங்க உணவுல முளை கட்டிய பயிறு, முட்டை, நெல்லிக்காய் இந்த மாதிரி விஷயங்களை எடுத்துக்கிட்டே இருங்க. டெய்லி சேர்த்துக்கிட்டே இருக்கணும். முட்டையில பாத்தீங்கன்னா புரோட்டீன், பயோட்டின் அப்படின்னு 2 சத்து இருக்கு. இந்த 2மே நம்ம முடி வளர்றதுக்கு, முடி கொட்டுறத தடுக்கிறதுக்கும் மிக முக்கியமான சத்து. அதே மாதிரி நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்மளுடைய முடி நரைக்காம கருன்னு வளர்றதுக்கு நல்ல ஒரு சிறந்த விட்டமினாக இருக்கும். அதனால தினசரி உணவுல புரோட்டீன் அண்ட் விட்டமின் சி குறைந்த அளவாவது எடுத்துக்கொள்ள முயற்சி பண்ணுங்க. நான் சொன்ன இந்த 3 டிப்ஸையுமே தொடர்ந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய முடி கொட்டுற அந்த ஒரு விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நல்லா முடியும் வளர ஆரம்பிக்கும். எதுவுமே 2-3 நாள்ல எடுத்த உடனே கிடைச்சிடாதுங்க. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி பாருங்க, நல்ல ரிசல்ட் வரும். அடுத்த ஒரு நல்ல ஒரு டிப்ஸோட இன்னொரு நாள் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.